கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். அந்த நாள் ஆயத்த நாளாயிருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனை தந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த தேவன். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணப்பட்ட அந்த நாள் ஆயத்த நாளாயிருந்தது, ஓய்வு நாளும் ஆரம்பமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆயத்த நாள் என்றால் அது எதற்கான ஆயத்த நாள் என்றால் ஓய்வு நாளுக்கான ஆயத்த நாள். ஓய்வு நாளிலே என்னென்ன செய்ய வேண்டும் என்பதற்கான ஆயத்தங்களை செய்கிற நாள்தான் அந்த நாளாயிருந்தது. மனிதர்களாகிய நாம் ஏதோ சில காரியங்களை நாம் செய்யும் பொழுது சில ஆயத்தம் செய்ய வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஆயத்தம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய முற்படும் பொழுது அது நமக்கு திருப்திகரமாக காணப்படாது. மட்டுமல்ல, நாம் நினைத்தபடி அதை சரியான ஒரு விளைவுகளும் நமக்கு கிடைக்காது. இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது அன்றைக்கு யூதர்களின் மத்தியிலே அந்த ஆயத்த நாள் என்பதை அவர்கள் ஆசரித்து வந்தார்கள். ஓய்வு நாளுக்கு முன்பதாக என்னென்ன ஆயத்தங்களை செய்ய வேண்டுமோ அத்தனையும் அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். பழைய பாட்டு காலத்திலே அந்த மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த பொழுது கூட மன்னாவை 6ஆம் நாள் 7ஆம் நாளுக்குள்ளதையும் சேர்த்து சேமிக்க சொன்னார். அப்படி ஓய்வு நாளுக்குரிய காரியங்களை எல்லாம் முந்தின நாளே செய்து ஆயத்தமாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது இன்றைக்கு நாம் ஓய்வு நாளிலே தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறோம். மட்டுமல்ல, இந்த ஸ்திரீகள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்த இந்த ஸ்திரீகள் அந்த ஆயத்த நாளிலே அவர்கள் போய் அங்கே கந்த வர்க்கங்கள், பரிமளங்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணி அவர்கள் ஓய்வு நாளிலே ஓய்ந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக ஆயத்தம் பண்ணினார்கள் என்றால், வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையில் தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை இடத்தில் வந்தார்கள். ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளுக்காக இயேசுவின் கல்லறையை அதிகாலையிலே பார்க்க வேண்டும் என்று ஓய்வு நாளின் முந்தின நாளே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிவிட்டார்கள். ஓய்வு நாளிலே அவர்கள் ஓய்ந்திருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே நாம் ஓய்வு நாளுக்கென்று சில ஆயத்தங்களை நாம் செய்ய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் வேலை செய்கிறதற்கு போகும் பொழுது ஒரு வாரத்திற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்து விடுகிறோம். தேவனுடைய ஆலயத்துக்கு நாம் போவோம் என்றால் அதற்கு முந்தின நாளிலே நாம் நம்மை நாமே பரிசோதித்து பார்த்து கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒன்று கூட நம்மை பரிசோதித்து பார்த்து அவருடைய இரத்தத்தாலே கழுகப்பட்டு சுத்திகரித்து தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அது மிகவும் நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். மட்டுமல்ல, இந்த நாட்களிலே தேவனுடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய உடைகள், காணிக்கைகள் எல்லாவற்றையும் நாம் முந்தின நாளே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் பொழுது அது நமக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பையும் உறவின் ஆழத்தையும் அது நமக்கு வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. இதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கும் நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு வரும்போது நாம் போய்விடலாம் என்று நாம் அசால்ட்டாக இருந்து விட்டால் அந்த நாளிலே நாம் பரிதபிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் ஒரு ஆயத்தம் தேவைப்படுகிறது. அதை நாம் அன்றாட வாழ்விலே செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அனுதினமும் தேவனை நோக்கி ஜெபித்து அவருடைய வேதத்தை தியானித்து அவருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் ஓய்வு நாளுக்கென்று நாங்கள் எங்களையே ஆயத்தம் பண்ண பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டிய கிருபைகளை தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரல வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம். நன்றி. பரிசுத்த ஆவியானவரை, மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.